ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்கின்ற செய்தி என்னவென்றால், பறவைகள் பறந்து கொண்டே இருக்கும். அந்த பறவைகளை கூண்டில் அவிழ்த்து எப்போதும் உணவு கொடுத்து கொண்டு இருக்கின்ற போது கூண்டை திறந்தால் அது உணவு இருக்கிறது என்பதற்காக கூண்டுக்குள் இருக்காது, அது பறக்கவே எண்ணும். ஏனென்றால் அவைகள் பறப்பது அதனுடைய குணமாக இருக்கிறது. அந்த பறவையை போஷிக்கின்ற கடவுள் பரமபிதா நமக்கும் போஷிப்பார் என்ற உறுதிப்பாடு நமக்கு தேவைப்படுகிறது. நாம் பல நேரங்களில் நம் தேவைகளுக்காக பல நிலைகளில் நாம் அடிமையாய் மாற்றப்படுகிறோம். ஒருவேளை அடிமைத்தன்மையோடு எனக்கு கிடைக்கின்ற இவையெல்லாம் போதுமானது, ஒருவேளை நான் ஒரு நாளும் எவரையும் எதிர்த்தோ என்னுடைய இயல்பை சொல்லவும் நான் முயற்சிக்க மாட்டேன் என்று எண்ணுவது தவறான சிந்தனையாக இருக்கிறது. கடவுள் நமக்கு சுதந்திரமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கடவுளை சார்ந்து மகிழ்ச்சியாய் பறந்து ஆண்டவருக்குள்ளே நிறைவோடு இருப்பதே கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒன்றாயிருக்கிறது. ஆகவே கடவுள் அளிக்கின்ற சுதந்திரமான வாழ்வை நாம் வாழ்வோம். எவருடைய சுதந்திரத்திலும் நாம் தலையிடாமல் அவருடைய சுதந்திரத்துக்கும் நாம் உறுதி தருவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.